எனதருமை ரிஷபராசி நேயர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரு பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் இருக்கக்கூடிய இடங்கள், எந்தெந்த மாதங்களில் நீங்கள் காரியங்களை தொடங்கினால் வெற்றி, தொட்டது துலங்கும், பொன்னாக மாறும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், குரு பகவான், குருனாலே சந்தோஷம்தான், தனக்காரகன், புத்திரக்காரகன். இந்த குரு பகவான் நிறைய பேர் சொல்லுவாங்க உங்கள் ராசிக்கு அவர் பகை கிரகம் அப்படின்னு. கிரகம் பகையாக இருந்தாலும் அது சுப கிரகம். கண்டிப்பாக இருக்கிற ஸ்தான பலமும் உங்களுக்கு சூப்பர், பார்வை பலமும் சூப்பர். அப்படிங்கும்போது இந்த குரு பகவான் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்துல இருக்கார். ரொம்ப அற்புதம். ஏன்னா 2ஆம் இடம்னாலே வெற்றி, சந்தோஷம், தைரியம், காசு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். காசு பணம் வந்துக்கிட்டே இருக்கும்னா உழைக்கணும், உழைச்சா வரும், நிறையா வரும். நீங்கள் எவ்வளோக்குள்ள உழைக்கிறீங்க நிறைய டபுளாக கிடைக்கும். அக்டோபர் மாதத்துலேருந்து இந்த குரு பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட முயற்சி ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. தொலை தொடர்புகள் விரிவடையும். அப்படியே தொடர்புகள் விரிவடையும். 3ஆம் இடம் வந்து ஸ்தான பலம் இல்லை, ஆனால் பார்வை பலம் இருக்குது. இருந்தாலும் இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு சில தொடர்புகளை விரிவுபடுத்த கொடுப்பார். அப்படியே விரிவுபடுத்தி கொடுப்பார். அப்படியே அதை வச்சே நீங்கள் படிச்சுக்கலாம். எப்போவுமே தொடர்புகள் தாங்க. அது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கேட்கவே வேண்டாம். கவர்ச்சிகரமாக பேசியே நீங்கள் வந்து ஆளை அப்படியே கவர்ந்துடுவீங்க. அதெல்லாம் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களோட வாழ்க்கை சிறப்பாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் லாபஸ்தானம் 11ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடம்னாலே சூப்பர். ஏன்னா உபஜயஸ்தானங்களில் அதுவும் ஒன்று, ரொம்ப அற்புதம். அடுத்தபடியாக ராகு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். 10இல் ஒரு பாவியாவது இருக்க வெற்றி அப்படின்னு சொல்லி ஜோதிட விதி இருக்குது. அப்போ இந்த 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுப்பார். அதுவும் எப்படி, 9ஆம் பார்வையாக குரு வேற பார்த்துட்டு இருக்கார். ஸோ நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த பொன்னவன் குரு பகவான் கொடுப்பார். 9ஆம் பார்வையாக ராகுவை பார்த்து. ராகு யோகக்காரகன், பிரம்மாண்டத்தின் அதிபதி, அற்புதமான ஒரு முன்னேற்றம். அடுத்தபடியாக கேது 4ஆம் இடத்துல இருக்கார். கேது 4ஆம் இடத்துல சூரிய பகவானோட காரகத்துவத்தை வாங்கி செயல்படுத்துறதுனால உங்களுக்கு வெளியூர் பிரயாணம்லாம் ஏற்படும். திடீர்னு வெளியூர் பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம் இந்த மாதிரிலாம் வரும். ஆனால் என்ன, கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கிறதுனால உடம்பை கவனிச்சுக்கோங்க. 4ஆம் இடம்ங்கும்போது உடம்பை கவனிச்சுக்கோங்க. அதேமாதிரி தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு ஏதாவது மெடிசன் எடுக்கணும்னா கரெக்டாக அதை வாங்கி கொடுத்து அதெல்லாம் பண்ணணும். தாய் வழி உறவுகள் மூலமாக சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரி, இப்படிப்பட்ட சூழலில் எந்தெந்த மாதங்களில் உங்களுக்கு வெற்றி அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஜூன் 15ஆம் தேதியிலேருந்து ஜூலை 15 வரைக்கும் ஆனி மாதம் உங்களுக்கு அற்புதமான ஏற்றம் தரக்கூடிய ஒரு மாதம். முன்னேற்றம்னே வச்சுக்கலாம். உங்களை ஒரு முன்னேற்றத்துக்கு, ஏன்னா வருமானம் வந்தாலே ஒரு முன்னேற்றம் வந்துடும். அந்த வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமான ஒரு வருமானத்தை கொண்டு வந்து தரும். நீங்கள் தொட்டதெல்லாம் ஒரு வருமானத்தை கொண்டு வந்து தரும். நீங்கள் சாதாரணமாக ஏதோ ஒரு வேலையை செஞ்சுருப்பீங்க, அது பார்த்தீங்கன்னா டபுளாக ஏதோ பணம் வந்துட்டு இருக்கும். இந்த ஜிபேயில் பார்த்தீங்கன்னா பணம் போட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்லேருந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 ரூபாய் கிரெடிட் ஆகிடுதுன்னு வரும். இந்த மாதிரி அந்த இதெல்லாம் கொடுப்பான். அந்த மாதிரி உங்களுக்கு சில எதிர்பாராத ஒரு வருமானம் வர்றதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு உபயோககரமாக இருக்கும். அடுத்தபடியாக ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரைக்கும் உங்களோட முயற்சிகளை தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க, தயவு செய்து விடாதீங்க. ஏன்னா இந்த முயற்சிகளை முன்னேற வைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். உங்களோட முயற்சிகள் சாதகமாக இருக்கும். ஒவ்வொரு முயற்சிகளும் அப்படியே தேன் அடை மாதிரி இருக்கும். உங்களுக்கு அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த தேன் அடை பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் சாப்பிட்டா தேன் ஃபுல்லாக அப்படியே புழிஞ்சு எடுத்தால் அந்த தேன், அதுதான் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகிறது. முயற்சிகள் அந்த தேனடை மாதிரி இருக்கும். நீங்கள் முயற்சிகளை பண்ணினீங்கன்னா தேனடையிலேருந்து வரக்கூடிய தேனாக உங்களுக்கு ஒரு வருமானம் வந்து சேரும். அடுத்தபடியாக அக்டோபர் 15ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 15 வரைக்கும் கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் நிதானமாக செயல்படணும், பொறுமையாக எல்லா விஷயத்துலையுமே ஹேண்டில் பண்ணணும். குடும்பத்தில், நண்பர்கள், தொழில், வியாபாரம், உத்தியோகம், படிப்பு எல்லாத்துலேயுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் இந்த அரசியல்வாதிகள்லாம் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா வேறு மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. வம்பு வழக்குகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி முதல் மார்ச் 15 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் தொழில்
பிரமாதமாக இருக்கும். பிரமாதம். நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழில் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும், ஒரு லாபத்தை கொடுக்கும். பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். சுறுசுறுப்பாக இருப்பீங்க, சோம்பேறித்தனம்னே கிடையாது. ஏன்னா உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிச்சுடுறது. சுறுசுறுப்பாக இருப்பீங்க, சூரியனே பிரைட்டாக இருப்பார், அப்போ நீங்களும் பிரைட் ஆகிடுவீங்க. ஏற்கனவே இந்த குரு பயிற்சியிலேருந்தே உங்களுக்கு ஒரு பிரைட்னஸ், லாபம். அதேமாரி சனி பகவான், இப்போ ராகு, கேது எல்லாருமே நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தை நீங்கள் விட்டுறாதீங்க. அடுத்தபடியாக மார்ச் 15லேருந்து ஏப்ரல் 15 வரைக்கும், ஏப்ரல் 14ன்னு கூட வச்சுக்கலாம், ஏன்னா அதுக்கப்புறம் வருஷம் மாறிடுது. மார்ச் 15லேருந்து ஏப்ரல் 14 வரைக்கும் நீங்கள் இந்த பிப்ரவரி மார்ச்சில் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க வேலையில், கடுமையான ஒரு நெருக்கடியில் வேலை செஞ்சீங்க, டைமே கிடைக்கல. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வாய்ப்புகள் தொழிலையும் சரி உத்தியோகத்திலையும் நிறைய வேலை, நெருக்கடியில் வேலை செஞ்சீங்க. அதற்குண்டான உயர்வுகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நல்ல லாபம், நீங்களே எதிர்பார்க்காத ஒரு லாபம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி உத்தியோகத்தில் கடுமையாக பாடுபட்டீங்க, அந்த பாடுபட்டது வீண் போகாது. இப்போ அந்த உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி சம்பள உயர்வாக கிடைக்கும், இல்லைன்னா பதவி உயர்வு, இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள். புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த காலகட்டம். கண்டிப்பாக நல்ல ஒரு உத்தியோகத்தை, அதாவது இந்த உத்தியோகம் வந்து நல்ல வருமானத்தோட நல்ல சம்பளம் கிடைக்கும், மனசுக்கு திருப்தியாக இருக்கும். அதேமாதிரி தொழில் சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மார்ச் 15லேருந்து ஏப்ரல் 14 வரைக்கும். நான் சொன்ன இந்த மாதங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு இருப்பீங்க. இந்த மாதங்களில் உங்களுக்கு ஒரு வெற்றிகள் வரணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பெருசாக பரிகாரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா கேது 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம், சுகத்தை கொஞ்சம் இது பண்ணுவார். என்னென்னா ஒரு ஞானத்தை கொடுப்பார், இப்படித்தான் அப்படின்னு. அப்போ கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேங்கிறதுக்காகத்தான் இந்த விநாயகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அடுத்தது இந்த விநாயகர் வழிபாடு முடிஞ்சோடனே கிருஷ்ணர் வழிபாடு. கிருஷ்ணர் வழிபாடு நீங்கள் பண்ண உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதங்களில் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். நீங்கள் என்னென்ன வேலைகளெல்லாம் செய்கிறீங்களோ அந்த வேலைகள் எல்லாமே உங்களுக்கு இனிமையாக இருக்கும், ஒரு வருமானத்தை கொண்டு வரும், லாபம் கொண்டு வரும், மனசில் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணாலே போகிறோம். மேற்சொன்ன மாதங்களில் உங்களுக்கு அருமையான வெற்றிகள், அருமையான முன்னேற்றங்கள், அருமையான ஏற்றங்கள் கண்டிப்பாக வந்து சேரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.